ஆபிரகாம், ஈரோடு அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 ஏக்கர் நிலத்தை 127 ரவுடிகள் அபகரிக்க முயன்ற போது அந்த ஊர் மக்களும் காவல்துறையினரும் அவர்களை சிறைப்பிடித்து கைது செய்த அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே துண்டுக்காடு என்ற இடத்தில் வெங்கடாசலம் மற்றும் தங்கமுத்து ஆகிய சகோதரர்களுக்கு சொந்தமான 20 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த நிலத்தில் பங்கு கோரி அவர்களது சகோதரிகள் தொடர்ந்த வழக்கும் 2018ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இன்று காலை நிலத்தையே விலைக்கு வாங்கிவிட்டதாக ஒரு 125 பேர் ரவுடிகள் மூலமாக அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். மேலும் அங்கு ஆயுதங்களுடன் நுழைந்த கும்பல் அந்த நிலத்தை ஆக்கிரமித்து அங்கு குடிசை அமைக்கவும் அவற்றை அந்த நிலத்தை அபகரிக்கவும் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதை ஊர் மக்களோடு சேர்ந்து காவல்துறையினரும் இணைந்து 127 ரவுடிகளையும் கைது செய்து தனி வாகனத்தில் அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் உள்ள 10 ஏக்கர் நிலத்தை வெளியூரில் உள்ள ரவுடிகள் மூலம் ஆக்கிரமிக்க நடைபெற்ற முயற்சியானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நிலங்களை ரவுடிகள் மூலமாக ஆக்கிரமித்து அந்த நிலத்தை அபகரிக்க முயலும் முயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே துண்டுக்காடு என்ற இடத்தில் நிகழ்ந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மாவட்ட காவல்துறையினர் 127 ரவுடிகளையும் சுற்றி வைத்து கைது செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த நிலமானது மீட்கப்பட்டிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட ரவுடிகள் மூலமாக 10 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து அபகரிக்க முயன்ற முயற்சி ஊர் மக்கள் மற்றும் காவல்துறையினரின் சமயோசித நடவடிக்கையால் அந்த ரவுடிகள் அனைவரும் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலம் மீட்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை மற்றும் ஊர் மக்களின் விழிப்புணர்வால் ரவுடிகள் நிலத்தை ஆக்கிரமிப்பது தடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த ஊர் மக்கள் தெரிவிக்கின்றனர்.